Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டணம் அருகே பர்கூரில் நிலத்தை அளக்க லஞ்சம் வாங்கியதாக நில அளவையர் மற்றும் இடைத்தரகர் ஆகியோர் பிடிபட்டனர். திம்மாபுரம் காந்தி நகரை சேர்ந்த நாகராஜன் என்பவர் பர்கூர் தாலுகா அலுவலகத்தில் நில அளவையரான குமரன் என்பவரை சந்தித்து நிலத்தை அளந்து தனிப்பட்டா செய்து தருமாறு கோரியுள்ளார். அப்போது அவரும் இடைத்தரகரான சுகேல் என்பவரும் 9,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதையடுத்து லஞ்ச பணத்தை இடைத்தரகர் சுகேலிடம் கொடுத்து அதை அவர் நில அளவையர் குமரனிடம் கொடுத்தபோது கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். விடிய அதிமுக ஆட்சியில் எங்கும் லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முகுந்தராயபுரம் அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மலைமேடு ஜே நகரை சேர்ந்த அன்புகுமார் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான கடலூரை சேர்ந்த 17 வயதான கல்லூரி மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். கடலூரிலிருந்து வேலூருக்கு மாணவியை காரில் அழைத்துச் சென்ற அன்புகுமார் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் செல்போனையும் பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த அன்புகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். அன்புகுமார் பல பெண்களிடம் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிர்வாகத்தினரற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இதுபோன்ற மோசடிகளை தடுக்க காவல்துறை தவறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் உண்டியலில் கடந்த 25 நாட்களில் 6 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உள்ள கார்த்திகை மண்டபத்தில் நடைபெற்ற உண்டியல் என்னும் பணியில் வங்கி ஊழியர்கள், கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதில் 6,39,29,000 ரூபாய் வருவாய் கிடைத்தது. 1,804 கிராம் தங்கமும் 27,000 கிராம் வெள்ளியும் பெறப்பட்டது. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கரன்சியும் பெறப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடியாத்தம் அடுத்த ஆசிரியர் காலனி அருகே விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த அரசு கல்லூரி மாணவன் பிரதீப் என்பவர் நிலை தடுமாறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு மாணவன் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை அருகே கோணங்குப்பம் பெரியநாயகி மாதா கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புனித பெரியநாயகி மாதா கோவிலின் ஆண்டு பெருவிழா கடந்த 14ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.